இங்க ஒரு 3 பேரு தெரியாதனமா ரீப்பர் அப்படின்னு சொல்ல போற ஒரு கொடூரமான கிரீச்சர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கிரீச்சரை பார்த்துட்டு இவங்கள இருக்க வில்லு அப்படின்றவரு எல்லாரும் உடனே இந்த லைனை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கூட இருக்க நீனா அப்படின்றவங்க நம்ம இப்ப 7000 அடியில இருக்கோம், 1000 அடி தூரத்தை ஓடியே கடக்கிறதுன்றது இம்பாசிபிள். சோ நம்ம இங்க இருக்க ரோப் கார் மூலமா ஃபாஸ்டா உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டவரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு இந்த ரோப் காரை ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்கள இருக்க கேட்டி அப்படின்ற ஒரு பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரீப்பரை பாக்குறா. அப்படி பார்த்தவ இவங்க சொல்றது எதையும் கேட்காம பயந்து அடிச்சு ஓட ஆரம்பிச்சிரா. ஏமா ஓடாதமா நில்லுமா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. அவ பாட்டு ஓட ஆரம்பிச்சிரா. அது மட்டும் இல்லாம இங்க இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ரோப் கார் வந்துட்டு கடந்த 3 வருஷமா யூசேஜ்ல இல்ல. சோ அதனால இவர் என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த ரோப் கார் வந்துட்டு ஆன் பண்ண முடியல. இருந்தாலும் இவர் உயிர் பயத்துல எப்படியாவது ஆன் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு இருக்க பட்டன் எல்லாம் அழுத்திட்டு இருக்க. அதே நேரம் அந்த பக்கம் பயந்து ஓடிட்டு இருந்த அந்த கேட்டி ஒரு கட்டத்து மேல நின்னுட்டு என்ன பண்றானா, இவ கையில ஆக்சுவலி ஒரு மினி லான்ச்சர் கன் வச்சிருக்கா. சோ அதை வச்சு அந்த ரீப்பர் பார்த்துட்டு இவ ஷூட் பண்ண. இப்படி இவ ஷூட் பண்ணதுல அங்க போயிட்டு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. அவ்வளவுதான் அந்த ரீப்பர் செத்துருச்சுன்னு பார்த்தா, ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுக்கு பதிலா அவங்கள பார்த்து இன்னும் ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிடுது. சோ இவளும் திரும்ப திரும்ப ஷூட் பண்றா. ஆனா இவ எவ்வளவுதான் ஷூட் பண்ணாலும் அதுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகல. இத பார்த்தவ ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்கிருந்து தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிரா. ஆனா அந்த நீனா இருக்கா பாத்தீங்களா, இவன் மட்டும் பயப்படாம அதே இடத்துல நின்னு அந்த ரீப்பரை ஸ்லோ டவுன் பண்றதுக்காக அதை பார்த்து திரும்ப திரும்ப ஷூட் பண்றா. ஆனா இவ எவ்வளவுதான் ஷூட் பண்ணாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதே நேரம் மேல வில்லு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ரோப் கார்ல இருக்க பழைய பேட்டரிஸ் எடுத்துட்டு புதுசா பேட்டரி எல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த ரோப் காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த நீனாவை கூட்டிட்டு மேல ஃபாஸ்டா போக, அதே நேரம் பயந்து ஓடிட்டு இருந்த அந்த கேட் என்ன பண்றானா, அங்க இருக்க அந்த ரோப் காரோட டவர் மேல ஏறி இவங்க வரும்போது கரெக்டா அந்த ரோப் கார்ல குச்சலான்னு சொல்லிட்டு நின்று இருக்கா. ஆனா இவளுக்கும் ஹைட்னா பயம். சோ குதிக்கலாமா வேணாவா குதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்று இருக்கா. அவர் வந்துட்டு ஏமா என்னமா யோசிச்சுட்டு இருக்க, குதிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட இவ்வளோ கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு கத்தரெல்லாம் வேண்டிக்கிட்டு எப்படியோ லாஸ்ட் மினிட்ல ஜம்ப் பண்ணிடுறா. இவர் வந்துட்டு எப்படி அவளை பிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் அந்த ரீப்பர் வரத்துக்குள்ள அது கையில மாட்டாம எப்படியோ ஃபாஸ்டா அந்த லைனுக்குள்ள போயிட்டாங்க. அப்பா தப்புச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருமூச்சு விட, அப்ப அந்த ரீப்பர் என்ன பண்ணுதுன்னா, இவங்களோட அந்த ரோப் காரோட ரோப்பை பிடிச்சி ஒரு உழுக்க அவ்வளவுதான் இவங்க 3 பேரும் புடிங்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. இதுல வேற இவங்க இன்னும் அந்த லைனுக்குள்ள போல வெளியே தான் இருக்காங்க. அவ்வளவுதான் அடுத்த செகண்டே இவங்க 3 பேர் எழுந்து அந்த லைனுக்குள்ள ஓட, இவங்களுக்கு பின்னாடி அந்த ரீப்பர் இவங்களை பிடிக்கலான்னு வரும்போது அப்ப கரெக்டா இவங்க எப்படியோ லாஸ்ட் மினிட்ல அது கையில மாட்டாம அந்த லைனுக்குள்ள குச்சிடுறாங்க. இந்த ரீப்பரால அந்த லைனை தாண்டி வர முடியல. அது அப்படியே திரும்பி போயிடுது. இதே குறுக்க இருக்க இந்த கோட்டை தாண்டி அந்த மான்ஸ்டரால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எஸ் ஆமா ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த ரீப்பர்ஸால இந்த 8000 அடிக்கு மேல வர முடியாது. சோ அதனாலே பூமியில இருக்க மக்கள் எல்லாருமே இந்த ரீப்பர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக 8000 அடிக்கு மேல இருக்க மலை மேல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.